ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லேட்டஸ்டா தெலுங்குல ரிலீஸ் ஆன மோக்லி மூவியை பத்தி தமிழ்ல முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். படம் ரொம்ப சூப்பரா இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க. சரி, லேட் பண்ணாம கதைக்குள்ள போலாம் வாங்க. படம் ஆரம்பிச்ச உடனே பார்வதிபுரம் ஏரியாவுக்கு சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற கிறிஸ்டோபருங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. அவனுக்கு பொண்ணுங்க விஷயம்னா ரொம்ப வீக். அவன் கண்ணுல ஒரு பொண்ணு பட்டுட்டா அவளை அடையாம விடவே மாட்டான். அப்படி ஒரு நாள் கிறிஸ்டோபர் ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா மல்லிகா நாயக் வராங்க. கிறிஸ்டோபர் போஸ்டர்ல இருக்கிற மல்லிகா போட்டோவை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போறான். மல்லிகா கிறிஸ்டோபரை வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. ஏன்னா அவன் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இல்லையா, ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் ஒரு காமுகன்னு மல்லிகாவுக்கு தெரியாது இல்லையா. கிறிஸ்டோபர் வீட்டுக்குள்ள போன உடனே மல்லிகாவை பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். கிறிஸ்டோபர் ஒரு பொண்ணு கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட பின்புலம் பேக்ரவுண்ட பத்தி முழுசா தெரிஞ்சுப்பான். இப்ப மல்லிகாவை பத்தியும் டீப்பா விசாரிச்சு அவ போலியான சர்டிபிகேட்ஸ் கொடுத்து கலெக்டர் ஆகியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம மல்லிகா ஒரு பையனை கொலை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை இன்னும் மிரட்டுறான். நீ என்னோட ஆசைக்கு இணங்கலனா நீ என்ன பண்ணியோ அதை ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிடுவேன், அதனால ஜனங்க உன்னை ரொம்ப வெறுப்பாங்க, அப்புறம் கலெக்டர் பதவியில இருந்து தூக்கிடுவாங்க, நீ ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லி மிரட்டுறான். அதனால அவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. பாரு இன்ஸ்பெக்டர், இப்ப உனக்கு என்ன வேணும்னு மல்லிகா கேட்டா இன்ஸ்பெக்டர் சொல்றான், ஒன்னும் இல்ல, இந்த ஒரு ராத்திரி என் கூட இரு, என்னோட விருப்பத்துக்கு ஒத்துக்கோன்னு சொல்றான். வேற வழி இல்லாததால மல்லிகா ரொம்ப பயந்து போய் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படிதான் கிறிஸ்டோபர் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு டார்ச்சர் பண்ணி அவனோட ஆசையை தீர்த்துக்குவான். அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் அவன் அவளை சும்மா விட மாட்டான். அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோ மோக்லிய காட்டுறாங்க. மோக்லிக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல, அனாதையா வளர்றான். அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிருப்பாங்க. அவங்க அப்பா இதே ஊர்ல போலீஸ் ஆபீசரா இருந்தவரு. அதனால மோக்லியும் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். தினமும் மோக்லி அவங்க அப்பா ட்ரெஸ் கூட பேசிக்கிட்டு தனியா காட்டுல வாழ்ந்துட்டு இருப்பான். மோக்லிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருப்பான். அவன் தான் இந்த படத்துல ஹனுமான் மாதிரி. அவனோட பேரு பண்டி. அவனுக்கு பிரபாஸ்னா உசுரு. அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும். அதாவது மோக்கி கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதே மாதிரி பண்டி கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும். பண்டி மோக்கிக்கு கிட்ட இருந்தா அந்த வாட்ச் ஒரு தடவை வைப்ரேட் ஆகும், கொஞ்சம் தூரத்துல இருந்தா 2 தடவை வைப்ரேட் ஆகும். சோ பண்டி மோக்லி தேடிக்கிட்டு போகணும். அதே மாதிரி அந்த வாட்ச் 3 தடவை வைப்ரேட் ஆச்சுன்னா அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி அந்த வாட்ச் ஹிண்ட் கொடுக்கும். உண்மையை சொல்ல போனா மோக்கி அடர்ந்து காட்டுல வாழ்ந்துட்டு இருப்பான். அதனால பண்டி மோக்கிய பாக்குறதுக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச் டிராக்கரை யூஸ் பண்ணி தான் போவான். ஒரு நாள் மோக்லி மரத்து மேல படுத்துட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு அங்க இருக்கிற பறவை முட்டைகளை சாப்பிட பாக்குது. மோக்கி அந்த பாம்பை பிடிச்சு முட்டைகளை சாப்பிடுறது தப்புன்னு சொல்லி அந்த பாம்பை ஒன்னும் பண்ணாம பத்திரமா அனுப்பி விடுறான். சோ மோக்லி ரொம்ப நல்லவன்னு, மத்தவங்களுக்கு உதவி பண்ற குணம் இருக்குன்னு நமக்கு புரியுது. இப்ப நம்ம மோக்லி குரூப் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான். எப்படியாவது இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு முடிவு பண்றான். ஒரு நாள் மோக்லி கிட்ட ரங்கநாத் வந்து இந்த ஊர்ல நடக்க போற ஷூட்டிங் பத்தி சொல்லி அந்த ஷூட்டிங்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க சொல்றாரு. ஆனா மோக்லி ஷூட்டிங் பாத்துக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப பண்டி பிரபாஸ் பத்தி சொல்றான். டேய் மோக்கி, நம்ம ஊர்ல நடக்கிற ஷூட்டிங்க சரியா பாத்துக்கிட்டா அடுத்த வருஷம் பிரபாஸ் அண்ணன் நம்ம ஊர்ல ஷூட்டிங் பண்ண வராராம். சோ பிரபாஸ் அண்ணன் ப்ராஜெக்டும் நமக்கு தான் வரும்னு சொல்றான். பிரபாஸ் பேரை கேட்ட உடனே மோக்லி உடனே ஷூட்டிங்க பாத்துக்க ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல 4 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள போய் சட்டவிரோதமா துப்பாக்கி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல கோலிங்கிறவன் அவங்க அண்ணனையே சுட்டு கொன்னுடுறான். ஏன்னா கோலிக்கு நடிகை தமன்னானா ரொம்ப இஷ்டம். அவங்க அண்ணன் தமன்னாவை பத்தி தப்பா பேசினதால கோலிக்கு ரொம்ப கோபம் வந்து சுட்டு கொன்னுடுறான். அதனால அங்க இருக்கிற மத்த 2 பேரும் ரொம்ப பயந்து போறாங்க. சோ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா 3 பேரும் ஜெயிலுக்கு போக சான்ஸ் இருக்கு. அதனால யாருக்கும் தெரியாம அவங்க அண்ணன் பாடிய காட்டிலேயே புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியாத மாதிரி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போய் அவங்களும் நடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அங்க இருக்கிற டைரக்டர் ஷூட்டிங்ல ஒரு சீன் எடுக்கலாம்னு நினைப்பாரு. ஆனா அந்த சீன் ரொம்ப ரிஸ்கியா இருக்கிறதால உடனே டூப் வச்சு எடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா ஹீரோக்கு டூப் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால நம்ம மோக்லிய கூப்பிட்டு நடிக்க சொல்றாங்க. மோக்கியும் காசு வரும்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினுக்கு டூப்பா இந்த படத்தோட ஹீரோயின் ஜாஸ்மின் வரா. ஜாஸ்மினை பார்த்து மோக்லி ஃபர்ஸ்ட் லுக்லயே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஜாஸ்மின் கொஞ்சம் வழுக்கி விட போகும்போது மோக்கி அவளை கெட்டியா பிடிச்சுக்கிறான். அப்படி அவங்க முதல் தடவையா மீட் பண்றாங்க. ஜாஸ்மினை பார்த்து ப்ரொடியூசரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான். உடனே ஜாஸ்மின் ஃப்ரெண்ட் மௌனிகா கிட்ட போய் ஜாஸ்மின் பத்தி கேக்குறான். அப்ப மௌனிகா ஜாஸ்மின் பத்தி சொல்லும்போது, சார் ஜாஸ்மினுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, அவளும் நானும் சேர்ந்து அனாதை ஆசிரமத்துலதான் வளர்ந்தோம், சோ அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றா. மௌனிகா சொன்னதை மோக்லியும் கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். மோக்லி போனதுக்கு அப்புறம் மௌனிகா ப்ரொடியூசர் கிட்ட ஜாஸ்மினுக்கு காது கேட்காது, அதே மாதிரி வாய் பேசவும் வராதுன்னு சொல்றா. ஆனா இந்த விஷயம் மோக்லிக்கு கேட்காம ஜாஸ்மின் கிட்ட போய் அவளையே பாத்துட்டு இருக்கான். அவ டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து போகும்போது மோக்லி அவ பின்னாலேயே போய் மேடம் மேடம் ஒரு தடவை பேசுங்கன்னு கேக்குறான். ஆனா
ஆனா அவளுக்கு காது கேட்காதுன்னு மோக்லிக்கு தெரியாது இல்லையா. சோ ஜாஸ்மின் பாக்கலன்னு மோக்லி ரொம்ப பீ பண்றான். அதே நாள் நைட் ஜாஸ்மின் ரூமுக்கு போய் அவங்க அப்பாவோட ஷூவை கட்டி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்னா சின்ன வயசுல அவளே கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவுக்கு ஷூ வாங்கி கொடுப்பா. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அப்பா செத்து போனதால அவ வாங்கின ஷூவை அவங்க அப்பாவோட ஞாபகமா அவகிட்டயே வச்சுப்பா. அடுத்த நாள் மறுபடியும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஜாஸ்மின் போய் நடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஊர் ஜனங்க வந்து ஒருத்தங்க கூட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை நடக்கும்போது ஜாஸ்மினுக்கு அடிபட்டுடுது. உடனே மோக்லி போய் அவளுக்கு உதவி பண்ணி அவளை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு ஊர் ஜனங்க கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். ஆக்சுவலா சினிமா எடுக்கிற ஹீரோ அந்த ஊர் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு ஊர் ஜனங்க அடிக்க வராங்க. சோ உண்மை தெரிஞ்ச மோக்லி ஊர் ஜனங்களை சமாதானம் பண்ணி அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடுறான். அதே நாள் நைட் மோக்லி ஜாஸ்மினுக்கு மீன் குழம்பு அனுப்பிச்சு சாப்பிட சொல்றான். மோக்லி அவளுக்கு உதவி பண்றது அவளை பாத்துக்கிறது ஜாஸ்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. வழியில போலீஸ்காரங்க அவங்க போற பஸ் நிறுத்தி எல்லார் பையன் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட போதை மருந்து இருக்கான்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. உடனே ஜாஸ்மின் பையையும் செக் பண்ணி அவளோட பர்சனல் திங்ஸை வெளியே எடுத்து போட்டு அவ கூட பேசிட்டு இருக்கான். ஆனா ஜாஸ்மின் மட்டும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. அப்பதான் மௌனிகா வந்து ஜாஸ்மினுக்கு பேச்சு வராது, அதே மாதிரி காது கூட கேட்காதுன்னு சொல்றா. அங்கேயே இருக்கிற மோகேக்கு ஜாஸ்மின் பத்தி தெரிஞ்சு கொஞ்சம் வருத்தப்படுறான். அந்த கான்ஸ்டபிள் அவ பையன் மொத்தமா செக் பண்ணிட்டு ஜாஸ்மினை பார்த்து தப்பு தப்பா பேசுறான். அதனால மோகேக்கு ரொம்ப கோவம் வந்து கான்ஸ்டபிள் அடிக்கலாம்னு நினைப்பான். ஆனா கான்ஸ்டபிள் எதுவும் சொல்லாம மறுபடியும் பைய அவகிட்ட கொடுத்துட்டு அவ பையில இருந்து சென் பாட்டில எடுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மோகே சென் பாட்டில கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து வாங்கி ஜாஸ்மினுக்கு அனுப்பி வைப்பான். அதனால ஜாஸ்மின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவா. உடனே ஜாஸ்மின் மோக்லி கிட்ட போய் சைகை மொழியில அவ சொல்ல நினைச்சது சொல்றா. முதல்ல பேரு கேக்குறா. அதுக்கப்புறம் போன் நம்பர் வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதனால இருந்து தினமும் அவங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மோக்லியும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அதனால ஜாஸ்மினுக்கு மோக்லி மேல காதல் வருது. தினமும் ஷூட்டிங்ல மீட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு லைஃப ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் மோக்லி ப்ரொடியூசருக்கு சாப்பாடு கொண்டு வருவான். அங்க இருக்கிற ப்ரொடியூசர் அசிஸ்டன்ட் மோக்லியை உள்ள அனுப்ப மாட்டான். ஏன்னா ப்ரொடியூசர் இப்ப ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றான். சோ மோக்லி சாப்பாடு கொடுக்காம போயிடலான்னு நினைப்பான். ஆனா அப்பவே ப்ரொடியூசர் இருக்கிற கேரவேன்ல இருந்து ஜாஸ்மின் அவ சேலைய சரி பண்ணிக்கிட்டு வெளியே வரா. அதை பார்த்து மோக்லி ரொம்ப ஹர்ட் ஆகுறான். மோக்லி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அது ப்ரொடியூசர் கேரவேன் இல்ல, ஆர்டிஸ்ட் மேக்கப் போடுற வண்டின்னு நமக்கு காட்டுறாங்க. சோ உள்ள எதுவும் நடக்கலன்னு நமக்கு தெரியுது. ஆனா ஜாஸ்மின் ப்ரொடியூசர் கூட ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு மோக்லி நினைச்சுக்கிறான். அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. உண்மையை சொல்ல போனா ப்ரொடியூசர் லோக்கல் மேனேஜர் ரங்கநாத் கிட்ட போய் எனக்கு ஜாஸ்மின் வேணும், எவ்வளவு பணம்னாலும் தரேன்னு சொல்றான். அதனால ரங்கநாத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா மோக்லி ஜாஸ்மினை லவ் பண்றான்னு அவருக்கு தெரியும். அதனால ப்ரொடியூசர் கொடுக்கற பணத்துக்காக மோக்லிக்கு ஜாஸ்மினை பிரிக்க நினைக்கிறான். உடனே ஜாஸ்மின் ப்ரொடியூசர் கிட்ட போன மாதிரி சீன் கிரியேட் பண்றான். அதனால மோக்லி இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு ஜாஸ்மின் மேல ரொம்ப கோவமா இருக்கான். அதே நாள் நைட் ப்ரொடியூசர் ஆளுங்க வந்து ஜாஸ்மினை ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ப்ரொடியூசர் ஜாஸ்மினுக்கு ஒரு ரிசார்ட் புக் பண்ணுவான். சோ அவ தினமும் ரிசார்ட்ல இருந்து ஷூட்டிங் வந்து மோக்லி கூட பேசலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா மோக்லி ஜாஸ்மினை அவாய்ட் பண்ணுவான். அடுத்த நாள் ப்ரொடியூசர் பர்த்டே இருக்கும். அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. மோக்லிக்கு போக இஷ்டம் இல்லைனாலும் அவங்க சித்தப்பா ரங்கநாத் கூப்பிட்டாருன்னு போவான். அதுக்கப்புறம் பார்ட்டில ப்ரொடியூசர் ஜாஸ்மின் அப்புறம் மோக்லி பத்தி பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பணம் கொடுப்பான். ஜாஸ்மினுக்கு 25,000, மோக்லிக்கு 50,000 கொடுக்க நினைப்பான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச சீன் ரொம்ப நல்லா வந்ததால எல்லார் முன்னாடியும் அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி பணம் கொடுப்பான். மோகே ரங்கநாத் கையால அந்த பணத்தை வாங்குவான். ஏன்னா மோகே எல்லார் முன்னாடியும் ரங்கநாத்தை ரொம்ப பாராட்டுவான். இன்னைக்கு எங்க சித்தப்பா ரங்கநாத்னாலதான் நான் ஷூட்டிங்க்கு வந்தேன். அதே மாதிரி நான் போலீஸாக எங்க சித்தப்பா ரொம்ப உதவி பண்றாருன்னு சொல்றான். அதனால ரங்கநாத் மோக்லிக்கு துரோகம் பண்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறான். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாஸ்மின் கார்ல உட்காந்து அவ ரூமுக்கு போயிட்டு இருப்பா. அவ குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல ரங்கநாத் மயக்க மருந்து கலந்ததால அவளுக்கு மயக்கம் வரும். இன்னொரு பக்கம் ரங்கநாத் அவர் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு கடவுள் கிட்ட போய் எப்படியாவது ஜாஸ்மினை காப்பாத்துன்னு வேண்டுவாரு. அப்பவே மோக்லி கிட்ட பண்டி தங்கச்சி வந்து ஜாஸ்மின் பத்தி சொல்றா. பாருங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஜாஸ்மின் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் மாஸ்க் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பேர் வந்து மயக்கத்துல இருக்கிற ஜாஸ்மினை தூக்கிக்கிட்டு மறுபடியும் ரிசார்ட்டுக்கு போறாங்க. அங்கேயே இருக்கிற பண்டி ஜாஸ்மினை காப்பாத்த மாஸ்க் போட்டவங்க கூட சண்டை போடுறான். அதனால பண்டி ஆபத்துல இருக்கான்னு மோக்லி கிட்ட இருக்கிற வாட்ச்ல சிக்னல் காட்டுது. சோ மோக்லி ரொம்ப வேகமா போய் பண்டியை காப்பாத்தலாம்னு நினைக்கிறான். ஆனா ரிசார்ட்டுக்கு போய் பார்த்தா ஜாஸ்மின் இருப்பான். அப்பவே ரங்கநாத் கிட்ட வேலை செய்யற ஆளு மோக்லிக்கு கால் பண்ணி ஜாஸ்மின் பத்தி சொல்றான். பாரு மோக்லி, நீ நினைச்ச மாதிரி ஜாஸ்மின் அன்னைக்கு ப்ரொடியூசர் கூட இல்ல. அதே மாதிரி ஜாஸ்மின் ரொம்ப நல்ல பொண்ணு. நானும் ரங்கநாத் சித்தப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பிளான் பண்ணோம்னு நடந்ததெல்லாம் சொல்றான். அப்பவே ஜாஸ்மின் வந்து ரொம்ப அழுதுகிட்டு மோக்லியை கட்டிப்பிடிச்சுக்கிறான். உண்மை தெரிஞ்ச மோக்லி அங்க இருக்கிற மாஸ்க் போட்டவங்கள அடிக்கிறான். அதனால அவங்க எல்லாரும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மோக்லி ஜாஸ்மின் கால்ல விழுந்து இத்தனை நாள் அவாய்ட் பண்ணதுக்கு சாரி சொல்லி அவளை லவ் பண்றேன்னு சொல்றான். அங்கேயே இருக்கிற பண்டி அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு, டேய் மோக்லி, இப்ப உங்களை யாராலும் தடுக்க முடியாது, சந்தோஷமா ராமன் சீதை மாதிரி இருங்க. ஏன்னா உங்க கதையில இப்ப ராவணன் இல்ல, அதனால உங்களை தடுக்க முடியாதுன்னு
சொல்றான். சரியா? அப்பவே ஒருத்த மாஸ்க் போட்டுக்கிட்டு ஜீப்ல போகும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. உண்மையை சொல்ல போனா அவன் வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் கிறிஸ்டோபர். அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஒரு நாள் மோக்லி கிறிஸ்டோபர் கிட்ட போய், சார் நம்ம ஊர்ல 20 நாள் ஷூட்டிங் இருக்கு, பெர்மிஷன் வேணும்னு கேக்குறான். சரி சாயங்காலம் வா, பெர்மிஷன் தரேன்னு சொல்றான். அதனால மோக்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுறான். மோக்லி இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்லாம கடவுளுக்கு சொல்லிட்டு போனதால கிறிஸ்டோபர் ரொம்ப ஹர்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் வாழைப்பழம் சாப்பிடலாம்னு நினைப்பான். ஆனா அப்பவே ஒரு குரங்கு வந்து வாழைப்பழத்தை தூக்கிட்டு போயிடும். சோ கிறிஸ்டோபருக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த குரங்குக்கு கரண்ட் ஷாக் வச்சு கொன்னுடுவான். அங்கேயே இருக்கிற பூசாரி வாய் பேசாத ஜீவனை கொன்னதுக்கு கிறிஸ்டோபருக்கு சாபம் கொடுப்பாரு. அவன் எப்படி வாய் பேசாத ஜீவனை கொன்னானோ அதே மாதிரி கர்மாவும் அவனை விடாது. அவனோட சாவும் ஒரு வாய் பேசாத ஜீவன் கையால தான் நடக்கும்னு சாபம் கொடுப்பாரு. அப்பவே கிறிஸ்டோபருக்கு ஜாஸ்மின் போட்டோவை பார்த்த உடனே எப்படியாவது அவளை அடையணும்னு நினைப்பான். அதனால ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போய் ப்ரொடியூசரை மீட் பண்ணுவான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கூட டீல் பேசி எப்படியாவது ஜாஸ்மின் ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றான். உடனே ப்ரொடியூசர் இந்த விஷயத்த ரங்கநாத் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். சோ மொத்தத்துல இதுக்கு பின்னால இருக்கிறது ப்ரொடியூசர் இல்ல, கிறிஸ்டோபர் ஜாஸ்மினை பார்த்த பிறகு தினமும் அவளை பார்த்துக்க இருப்பான். அதனாலதான் அன்னைக்கு கான்ஸ்டபிள் வச்சு அவ பைய செக் பண்ண வைப்பான். இப்ப கரைக்கு வந்தா பண்டி ஜாஸ்மினை பத்திரமா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் கிறிஸ்டோபர் ஆஸ்பத்திரியில இருந்து நேரா ஸ்டேஷனுக்கு போயிடுறான். உண்மையா சொல்ல போனா கிறிஸ்டோபருக்கு காட்டுல ஆக்சிடென்ட் ஆனப்போ அவனுக்கு கொஞ்சம் துப்பாக்கிங்க கிடைக்கும். உடனே அதை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் துப்பாக்கிங்க யாரு செஞ்சான்னு கண்டுபிடிக்க சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றான். உடனே கான்ஸ்டபிள் மஃப்டியில போய் அந்த ஊர் பாத்திர கடையில வேலை செய்யறவங்க கிட்ட போய் எங்களுக்கு துப்பாக்கி வேணும்னு கேக்குறாங்க. இல்ல சார், எங்க கிட்ட துப்பாக்கி எதுக்கு இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. அப்ப போலீஸ்காரங்க ஒரு துப்பாக்கிக்கு 50,000 தரேன்னு சொல்றாங்க. அதனால அந்த 3 பேரும் நாங்க தான் செய்யறோம்னு ஒத்துக்குறாங்க. உண்மை தெரிஞ்ச போலீஸ்காரங்க அவங்கள புடிச்சிட்டு போய் கிறிஸ்டோபர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கிறிஸ்டோபர் அவங்க 3 பேரையும் அடிச்சுக்கிட்டு எதுக்கு துப்பாக்கி செய்றீங்க, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேக்குறான். அப்ப கோழி பயத்துல நாங்க 4 பேர் இருக்கோம்னு சொல்றான். அப்படியா, அப்ப 4வது ஆளு எங்க இருக்கான்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல நானே சொல்லவான்னு கிறிஸ்டோபர் மிரட்டுறான். அதனால கோலி அவங்க அண்ணனை கொன்ன விஷயத்த சொல்லிடுறான். உண்மை தெரிஞ்ச கிறிஸ்டோபர் எப்படியாவது இந்த துப்பாக்கி கடத்தல் கேஸ்ல மோக்லிய மாட்டி விடணும்னு பிளான் பண்றான். கிறிஸ்டோபர் 3 பேர்கிட்டையும் போய் நீங்க எனக்கு மோக்லிய புடிச்சு கொடுத்தா நான் உங்களை விட்டுருவேன்னு சொல்றான். அதனால அவங்க மோக்லிய துப்பாக்கி கடத்தல் கேஸ்ல தலைவன் சொல்றாங்க. கிறிஸ்டோபர் உடனே மோக்லிய அரெஸ்ட் பண்ணி ஜாஸ்மின் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். அதே டைம்ல பண்டி ரொம்ப குடிச்சிட்டு தூங்குனதால மோக்லிக்கு உதவி பண்ண முடியாம போகுது. இந்த பக்கம் மோக்லி கிறிஸ்டோபர் கிட்ட நான் தப்பு பண்ணலன்னு எவ்வளவோ சொல்றான். ஆனாலும் கிறிஸ்டோபர் கேட்க மாட்டான். உடனே ஊர் ஜனங்களை வர வச்சு மோக்லிய துப்பாக்கி கடத்துறான்னு தப்பு பண்றான்னு சொல்றான். கிறிஸ்டோபர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு ஊர் ஜனங்களும் மோக்லிக்கு உதவி பண்ண மாட்டாங்க. மோக்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர் ஜனங்க கிட்ட போய் சித்தப்பா நான் நல்லவன் தானே, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, என்ன பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி என்ன விடுவிக்க சொல்லுங்கன்னு கேக்குறான். ஆனா ஊர்ல இருக்கிற ஒருத்தர் கூட உதவி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஷூட்டிங் நடக்கும்போது ஊர் ஜனங்க சண்டை போட வருவாங்க இல்லையா, அப்ப மோக்லி ப்ரொடியூசருக்கு சப்போர்ட்டா இருந்ததால இப்ப ஊர் ஜனங்களும் உதவி பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் மோக்லிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நல்லா அடிச்சு ஒரு விஷயம் சொல்றான். பாரு மோக்லி, நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை விட பெரிய தப்பு பண்ணிருக்க. உனக்கு ஜாஸ்மினை எப்ப இருந்து தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனா ஜாஸ்மினை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அதனாலதான் அன்னைக்கு ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா சரியா, அப்ப நீ வந்து என்ன நல்லா அடிச்சு ஜாஸ்மினை கூட்டிட்டு போயிட்டான்னு நடந்ததெல்லாம் சொல்லி மோக்லியை நல்லா அடிச்சு அவன் கண்ணுல காரத்தை போடுறான். அதுக்கப்புறம் அதே ஸ்டேஷன்ல ஒரு பெட் ரெடி பண்ணி ஜாஸ்மின் கூட தப்பா நடக்க பாக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பண்டி தங்கச்சி மீனா எப்படியாவது மோக்லிக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறா. உடனே ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வந்து மோக்லிக்கு கட்டுன கயிறு கிட்ட வைக்கிறா. ஜாஸ்மினும் சும்மா பாத்துட்டு இருக்காம கத்தி எடுத்துட்டு போய் கயித்தை கட் பண்றா. அதே டைம்ல கிறிஸ்டோபர் பாத்ரூம் போயிருப்பான். ஜாஸ்மின் உடனே போய் கதவை பூட்டுறா. அப்பவே பண்டியும் வந்ததால மோக்லி ரொம்ப ஈஸியா வெளியில வர்றான். பண்டி மோக்லி ஜாஸ்மினை கூட்டிட்டு போய் காட்டுல விட்டுடுறான். இங்க பண்டி ஹனுமான் மாதிரி அவங்க 2 பேருக்கும் துணையா இருப்பான். மோக்லி ஜாஸ்மினை கூட்டிட்டு அடர்ந்த காட்டுல இருக்கிற அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ கூட சந்தோஷமா இருப்பான். அவங்க இருக்கிற இடம் பண்டியை தவிர யாருக்கும் தெரியாது. இன்னொரு பக்கம் கிறிஸ்டோபர் மோக்லிக்காக ரொம்ப தேடுறான். ஆனாலும் மோக்லி எங்கேயும் கிடைக்க மாட்டான். இந்த பக்கம் மோக்லி அவனோட காதலை அடையிறதுக்கு எவ்வளவு தூரம்னாலும் போகலாம்னு நினைப்பான். அப்ப பண்டி மோக்லி கிட்ட டே மோக்லி 20 நாள்ல கிறிஸ்டோபர் நம்ம ஊர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிடுறான். சோ 20 நாள் யாருக்கும் தெரியாம இங்கேயே இரு, அதுக்கப்புறம் நீ ஜாஸ்மின் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றான். இல்ல பண்டி, கிறிஸ்டோபர் பையன் நம்மள சும்மா விட மாட்டான். அதனால அவன் இங்க எப்ப வந்தாலும் சண்டை போட வேண்டியதுதான்னு சொல்றான். அதனால பண்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் வெளியில ஜாஸ்மின் குளிச்சிட்டு இருப்பான். அப்பவே கிறிஸ்டோபர் கொஞ்சம் ட்ரோன்களை காட்டுக்குள்ள அனுப்புவான். ஒரு ட்ரோன் ஜாஸ்மின்
இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கும். உடனே அவ குளிக்கிறத நிறுத்திட்டு ஓடி போய் மோக்லி கிட்ட போவா. மோக்லிக்கு ரொம்ப கோவம் வந்து ட்ரோனை உடைப்பான். ஆனாலும் கிறிஸ்டோபர் விடாம இன்னும் 19 ட்ரோன்களை காட்டுக்குள்ள அனுப்புவான். அந்த ட்ரோன் திரும்ப மறுபடியும் அவங்க கைக்கு போனா இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால உடனே மோக்கி அதை உடைக்க கிளம்புறான். போகும்போது ஜாஸ்மின் அவங்க அப்பா ஷூவை கொடுக்குறான். மோக்கிய ஷூவை போட்டுக்கிட்டு அம்ப வச்சு ட்ரோன்களை உடைச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பண்டி கூட உட்காந்து பேசுறான். டேய் பண்டி, என்ன உலகம்டா இது, நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுவுறான். அதனால பண்டி மோக்லிக்குள் பண்ண நிறைய சரக்கு குடிக்க வைப்பான். அடுத்த நாள் காலையில அவங்கிட்ட இருக்கிற வாட்ச்ல 3 தடவை வைப்ரேஷன் வரும். சோ பண்டி ஏதோ ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு மோக்லி ஓடி போய் பண்டி இருக்கிற இடத்த தேடி போவான். அங்க பண்டி இல்லாம ரங்கநாத் இருப்பாரு. அதே மாதிரி அவர் பண்டி கையில இருந்த ஸ்மார்ட் வாட்ச் டிராக்கர் இருக்கும். அப்ப ரங்கநாத் மோக்லிக்கு நடந்ததெல்லாம் சொல்றாரு. நேத்து நைட் மோக்லி ரொம்ப வருத்தப்பட்டு தூங்குனதுக்கு அப்புறம் பண்டி உடனே கிறிஸ்டோபர் கிட்ட போய் மோக்கியே ஜாஸ்மினை விட்டுருங்கன்னு ரொம்ப கெஞ்சுவான். கிறிஸ்டோபரும் அவங்க 2 பேரையும் விட ஒத்துக்குவான். ஆனா அவங்க 2 பேருக்கும் பதிலா பண்டி தங்கச்சி அனுப்ப சொல்லி கேட்பான். உண்மையா சொல்ல போனா பண்டி தங்கச்சி மீனா கிறிஸ்டோபர் கிட்ட கான்ஸ்டபிளா வேலை செய்யறா. சோ தங்கச்சி மாதிரி இருக்கிறவளை பத்தி கிறிஸ்டோபர் ஒரேடியா அப்படி கேட்டதும் பண்டிக்கு ரொம்ப கோபம் வந்து கிறிஸ்டோபர் அடிக்கிறான். கிறிஸ்டோபரும் அவனோட ஆளுங்க கூட சேர்ந்து பண்டிய நல்லா அடிச்சு மீனா பத்தி பேசுறான். டே பண்டி, நான் 74 பேர் கூட படுத்திருக்கேன். உங்க தங்கச்சியை நான் நல்லா பாத்துக்க காரணம் தினமும் ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் உங்க தங்கச்சி என்ன பத்தி நல்ல விதமா சொல்லத்தான் வச்சிருக்கேன். மத்தபடி அவளை நான் தங்கச்சியா பாக்கலன்னு சொல்லி பண்டிய பீர் பாட்டில் வச்சு நல்லா அடிக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்ச ரங்கநாத் கிறிஸ்டோபர் கிட்ட போய் பண்டிய வெட்டுங்க கெஞ்சுவாரு. ஆனாலும் கிறிஸ்டோபர் பண்டிய விடாம ஒரு பெரிய பித்தளை அண்டாவை எடுத்துட்டு வந்து பண்டி தலையில போடுவான். அதனால பண்டி ரொம்ப நேரம் உயிருக்கு போராடி மூச்சு திணறி செத்து போவான். உண்மை தெரிஞ்ச மோக்லி ரொம்ப அழுவுறான். அப்பவே கிறிஸ்டோபர் ஆளுங்க வந்து மோக்கி கூட சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் கிறிஸ்டோபர் ஜாஸ்மினை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போறான். அங்க கிறிஸ்டோபருக்கு ஒரு வீடு தெரியுது. ஜாஸ்மின் கிறிஸ்டோபர் பார்த்து அம்பு வச்சு அடிக்கிறான். அதனால கிறிஸ்டோபர் ஜாஸ்மின் கிட்ட வந்து அவளை பித்தளை அண்டாவை வச்சு நல்லா அடிக்கிறான். அதுக்கப்புறம் மோக்கி கிட்ட போய் மோக்கி அடிக்கிறான். அப்பவே மோக்லி கிட்ட படம் ஆரம்பத்துல வந்து பாம்பு வருது. சோ பாம்பு கிறிஸ்டோபர் மேல தூக்கி போடுறான். அந்த பாம்பு கிறிஸ்டோபர் கைய கடிச்சிட்டு போயிடுது. ரங்கநாத் கிறிஸ்டோபர் கிட்ட போய், சார் மோக்கி ரொம்ப நல்லவன், உங்களை கூட காப்பாத்துவான், நீங்க அவங்க 2 பேரையும் விட்டுருவேன்னு சொல்லுங்க, அதே மாதிரி உதவி பண்ண சொல்லுங்க, அப்ப மோக்கியை காப்பாத்துவான்னு சொல்றாரு. ஆனாலும் கிறிஸ்டோபர் யார் உதவியும் வேணாம்னு சொல்லி ரங்கநாத்தை குத்துறான். அதுக்கப்புறம் மோக்லி கிட்ட போய், டே மோக்கி, என்ன உங்க ரங்கநாத் சித்தப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றான். சோ மோக்லி கிறிஸ்டோபரை ஒன்னும் பண்ணாம 2 பேரையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறான். பண்டி செத்துட்டான். அதனால அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதே மாதிரி ஊர் ஜனங்க எல்லாரும் அழுவுறாங்க. பாவம் பண்டி செத்துட்டான். அதனால மோக்லி கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துடுறான். சரியா? அப்பவே ஒரு குரங்கு கிறிஸ்டோபர் கிட்ட போய் அவன் சாப்பிடுற வாழைப்பழத்தை கொடமே கேக்குது. ஆனா கிறிஸ்டோபர் மறுபடியும் குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்க மாட்டான். சரியா? அப்பவே ஹனுமான் கொடி வந்து மோக்லி கையில இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் மேல விழுது. அதனால சவப்பெட்டியில இருக்கிற பண்டி ஸ்மார்ட் வாட்ச் வைப்ரேட் ஆகுது. பண்டி ரொம்ப வெயிட்டா இருக்கிறதால சவப்பெட்டி வழுக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி முன்னாடி நின்னுட்டு இருக்கிற கிறிஸ்டோபர் மேல விழுது. இப்பதான் குரங்கு வாழைப்பழம் கேட்டுச்சு இல்லையா, அதனால ஆஸ்பத்திரி முன்னாடியே நின்னுட்டு இருப்பான். சோ அதே டைம்க்கு சவப்பெட்டியும் வழுக்கிட்டு அவன் மேல விழுந்து அவன் செத்துடுறான். சோ பூசாரி சொன்ன மாதிரி அவனோட சாவு கூட ஒரு வாய் பேசாத ஜீவனாலதான் நடந்துச்சு. கட் பண்ண 3 மாசத்துக்கு அப்புறம் ஜாஸ்மின் மோக்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப ஜாஸ்மின் என் பேரு ஜாஸ்மின் இல்லைன்னு சொல்லி மழையை காட்டி என் பேரு வர்ஷான்னு சொல்றா. இதோட மோக்லி படம் முடிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ்.